ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிக் வித் புக். இன்றைக்கி வீடியோவில் மந்த்லி ரத்தாக பார்க்க போகிறோம். அதாவது ஜனவரி மாதத்தில் நான் படித்த புக்ஸ். இந்த மந்தில் இது ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் படித்த புக்ஸ் இந்த தடவை கம்பேரிட்டிவ்லி அதிகம்னு சொல்லலாம். இல்லைன்னா நார்மல் இல்லை எப்பயுமே ஒரு பீக் அட்டன் பண்ணியிருப்போம் இல்லையா, இவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பீக்கை வந்து மறுபடியும் அட்டைன் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த தடவை நான் படித்து முடித்த கவுண்ட்டு. இதை ஒவ்வொன்றா பார்ப்போம் என்னென்ன புக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை எதை ஃபஸ்ட்டு எடுக்கிறதுன்னு நான் இப்படி பார்த்து எதை ஃபஸ்ட்டு முடித்தேன் அப்படின்னு லைனாக முடிஞ்சால் ஞாபகம் இருந்துச்சுன்னா ஹைராக்கி வைஸே போவோம். இதில் ஃபஸ்ட்டு நான் படித்த புக் வந்து வாசிப்பின் வழிகள், ஜெயமோகனோடது. ஜெயமோகன் எழுதியிருக்காரு. எப்படி ரீட் பண்ணும், ஒவ்வொரு கதையையும் எப்படி அணுகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கான பதிலும் இவர் சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ வாசிப்பின் வழிகள் அப்படின்ற புக் மூலிமா நமக்கு ஜெயமோகன் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, எப்படி அப்படிலாம் ஒரு புக்கை வந்து அணுகுமுறை, நம்ம என்ன திங்க் பண்ணுறோம். ஆல்ரெடி இந்த புக்கை படிக்கணும் அப்படின்ற லிஸ்ட்டில் வச்சுருந்தப்பே இந்த புக்கை பற்றி சொல்லியிருப்பேன். என்னென்னா இதில் ஒரு 2 கட்டுரை படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் சில கட்டுரைகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா படிக்கவே கஷ்டமாக இருந்தது, அந்த நம்மளால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்தது. மேபி இது வந்து எப்படின்னா எல்லாம் ஒரு பிகினரே படிக்கணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு ஒரு 10 புக்கு 20 புக்கெலாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் இதை படித்தாதான் நமக்கு புக்குக்குள்ளே என்ன விஷயம் இருக்குன்னே தெரிஞ்சதுக்கப்புறம் இதை படித்தாதான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புக்குனாலே என்னென்னு தெரியாமல் எடுத்த உடனே இந்த புக்கை படித்தா கண்டிப்பாக அது வேஸ்ட் தான் என்னை பொறுத்த முடியும். ஸோ இந்த புக் வந்து பிகினராக யாரும் படிக்க வேணாம். பட் ஒரு மினிமம் ஒரு 10 நாவல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த புக்கை எடுத்து படிங்க. இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல். ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு நம்மளோட தாட் ப்ராசஸையும் நம்ம எப்படி வே ஆஃப் அணுகிறதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் தெரில, அந்த மாதிரி எப்படி ஒரு புக்கை பார்க்கணும் அப்படின்றதுக்கு, ஒரு நாவலை ஒரு கதையை எப்படி அணுகணும் அப்படின்றதுக்கு இது வந்து ரொம்ப நல்ல புக்கு. இதை வந்து நான் என்னென்னு வச்சுருக்கேன்னா, இதில் சில விஷயங்கள்லாம் எனக்கு இப்போ புரியலை. இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் ஆனால் ஒரு 10 வருஷம் கழித்து மறுபடியும் இந்த புக் படித்து பார்க்கணும். எதுக்குன்னா அப்போ இருந்த என்னோடய தாட் ப்ராசஸ்க்கும், அப்போ இருந்த என்னோடய ஸ்டைல், அந்த ரீடிங் ஸ்டைலுக்கும், அதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன், பர்சீவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்துக்கும் இப்போ இருக்க விஷயத்துக்கும் எப்படி இருக்குன்ற டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த புக் கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். ஓகே, வாசிப்பின் வழிகள் பை ஜெயமோகன், விஷ்ணுபுரம் பப்ளிகேஷன், 210 rupees. பக்கங்கள் எத்தனை? கம்மி பேஜ் தான், 170 pages இருக்குது. ஓகே, இட்ஸ் நாட் ஃபார் பிகினர், இட்ஸ் மை சஜஷன். ஓகேவா? இல்லை நான் தலைகளாக தான் குதிப்பேன் அப்படின்னா இப்போ வாங்கி படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தென் அடுத்து வந்து நான் இந்த புக் சொல்கிறேன், வாசிக்காத புத்தகத்தின் வாசனை. இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா புக்கில் இது ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி. ஓகேவா? சின்ன ஒரு 5 பேஜ் சிறுகதை. இதுக்கு அழகாக இப்படி கவர், ஃப்ரண்ட் கவர், பேக் கவர் டிசைன்லாம் போட்டு ஜம்முன்னு நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இங்கே உயிர் தரும் மரம் அப்படின்ற ஒரு புக்கு. ஓகேவா? அது என்னது இங்கிலீஷில், த ட்ரீ கிவிங் அப்படின்ற ஒரு புக்கு. இந்த புக்கை பற்றி தான் இதுக்குள்ளே வருது. இந்த கதைக்குள்ளே இந்த பையனோட ஃபேமிலி இந்த மரத்தை எல்லாம் வெட்டி கொண்டு போவாங்க. ஓகேவா? அவங்களுக்கு அதான் வேலை. அப்போ இவன் கையில் ஒரு ரேடியோ இருக்குது. அந்த ரேடியோவில் ஒரு ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகுது. அந்த ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புக்கை ரீட் பண்ண ஒரு நிறைய கம்யூனிட்டி, இப்போ எப்படி நம்மெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு 10 பேர் சேர்ந்து பட்டி ரீட் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த புக்கை வந்து நிறைய பேர் சேர்ந்து படித்து ரேடியோவில் அந்த புக்கு என்ன என் லைஃப்பில் பண்ணுச்சு, என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுச்சுன்னு அந்த புக்கை பற்றி அவங்க ஒரு ரேடியோவில் ஒரு ஷோ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஷோவை இவன் வந்து இந்த ரேடியோவில் கேட்டுட்ருப்பான் இந்த பையன். ஸோ அங்கே என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றது தான் இந்த புக். ரொம்ப ரொம்ப சின்ன புக், அழகான புக்கு. சில பார்த்திங்கன்னா தெரியும், சும்மா ஒரு 10 minutes 15 minutes அதுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம் அந்த புக்கை. அதுக்கு அடுத்து எந்த புக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உருமாற்றம். இந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் எனக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நான் இங்கிலீஷில் தான் இது கிண்டலில் படித்தேன். இந்த புக்கை பற்றி சொல்லணுன்னா காஃப்காவை ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப வஸ்ட்டான ஒரு ரைட்டிங்காக இருக்குது.
எப்படின்னா தண்ணீர் படித்தப்ப நான் என்ன ஃபீல் பண்ணணும், அப்புறம் கோபல்ல கிராமம் அது படித்தப்ப என்ன ஃபீல் பண்ணணும், அந்த ஸ்டோரிக்குள்ளேயே போய் அதுக்குள்ளேயே நம்மளும் சேர்ந்து மாட்டிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். அந்த சில புக்கெல்லாம் நினச்சா எனக்கு அப்படியே ஒரு ட்ரமடைசிங்காக இருக்கும். சேம் அதே இம்பேக்டை தான் எனக்கு இந்த புக்கும் கொடுத்தது, மெட்டாமார்ஃபிசம் பை காஃப்கா. ஓகே, இவர் வந்து ஒரு ஜெர்மன் ஆத்தர். ஸோ இவர் நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்காரு. இதில் ரொம்ப ஃபேமஸான படிக்க வேண்டிய 100 புத்தகங்களுக்குள்ளே இதுவும் வந்துடும். அவ்வளோ தூரம் ஒரு ஃபேமஸான ஒர்க். அது சின்ன புக் தான், பட் ஆனால் இம்பேக்ட் வைஸ் செம்ம இம்பேக்ட். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுவேன், மஸ்ட் ரீட் அப்படின்னு சொல்லி. நான் இது இருக்குல்ல, இந்த ஃபோட்டோ என்னடா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, உருமாற்றம்ன்ற பேர் இங்கே என்ன சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஜஸ்ட் பார்க்கும்போது தான் தெரியுது இது வந்து என்னென்னா, அந்த உருமாறி இருப்பார்ல ஹீரோ, அவரோட தங்கச்சியும் அம்மாவும். புக்கு படித்ததுக்கப்புறம் தான் புரியுது, என்னடா இது சம்மந்தமே இல்லாத ஒரு ஃப்ரண்ட் கவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சேன். ஓகே, மேபி படம் வந்திருக்கா என்னமோ தெரில, இருந்துச்சுன்னா அதையும் பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம் மெட்டாமார்ஃபிசமோட மூவி எப்படி இருக்குன்னு சொல்லி. இதை வந்து அவங்க அம்மா தென் தங்கச்சி திடீர்னு காக்ரோச்சாக மாறிடுவார் ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது. அப்படி எந்திரிக்கிறவருக்கும் காலையில் எந்திரிச்சவங்க நம்ம காக்ரோச்சாக மாறிட்டோன்றது அவருக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. ஐயோ வேலைக்கு போலையே, என்ன ஆகிறது, அந்த டீமில் இருக்க ஹெட் என்ன சொல்லுவார், நம்மளை ஏதாவது தப்பு சொல்லுவாங்களா, இல்லை அவன் வந்து இன்சூரன்ஸ்க்காக போய் சொல்கிறான்னு சொல்லி நம்மளை கேஸ் போடுவாங்களா, இது முடி ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததில்லை, இன்றைக்கி லீவ் எடுத்தால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லியே பேசிகிட்டு இருப்பாங்க. டேய் நீ காக்ரோச்சாக மாறிட்ட, அதை நீ நோட்டீஸ் பண்ணு அப்படின்றது வந்து நம்ம மைண்டுக்கு தான் வருது, அந்த கேரக்டர் மைண்டுக்கு அது போகவே மாட்டேங்குது. கிரிகார் அந்த கேரக்டர் பேர், அந்த கிரிகார் மைண்டுக்கு அது வரவே வராது. ஸோ இது வந்து கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புக். தென் அதுக்கடுத்து வேறு என்ன புக் சொல்லலாம் அப்படின்னா இது சொல்லிடலாம். ஓகே, கார்லிக் அண்ட் வேம்பயர். இது வந்து செம்ம க்யூட்டான ஒரு கிராஃபிக் நாவல். நான் தொடர்ந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் காட்டிக்கிட்டே இருப்பேன், ஏன்னா இதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் எடுத்து நான் இதை வந்து பார்த்துட்டே இருப்பேன். இந்த கார்லிக் இருக்கு இல்லையா, இந்த கார்லிக் தான் இந்த ஸ்டோரியில் ஹீரோயின். ஓகே, ட்ரெஸ்ஸு பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குது, தூங்கிட்டு இருக்கும், தூங்கி எழுந்திரிக்கும், டைம் ஆயிடுச்சுன்னு ஓடும். அப்புறம் கார்லிக்கோட வீடு இருக்குது, கார்லிக்கோட வீடு கார்லிக் மாதிரியே இருக்கும். கார்லிக்கு கேரட்டுன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கும், அதுக்கோட வீடும் கேரட் மாதிரியே இருக்கும். இதோட ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸும் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த ரியாக்ஷன்லாம், இந்த கார்லிக்கோட ஒவ்வொரு ரியாக்ஷனும் செம்ம க்யூட்டாக இருக்கும். நிறைய கேரக்டர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இப்போயும் விட்டால் இதவே தான் நான் பார்த்துட்ருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த புக்கை வாங்கி படிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா வாங்கி படிங்க, ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லினா விலை அதிகம்தான். இந்நேரம் இதுக்கு நம்ம காலச்சூடு பப்ளிகேஷன் போனோம்னா எப்படியும் ஒரு 4 புக்காவது மினிமம் வாங்கிடலாம். 5 புக்கே வாங்கலாம், 5 புக்கோடு வாங்கலாம். அவ்வளோ தூரம் வந்து இருக்குது இதோட விலை. நான் எவ்வளோன்னு நான் சொல்ல விரும்பலை. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. வர்த்த மணி அப்படின்னு சொல்கிறத விட நான் இதை எப்போ எடுத்து பார்த்தாலும் எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். என்னோடய ஹாப்பினஸ்ஸை வந்து நான் இதில் இவங்கெல்லாம் எப்படி ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி எப்போ இந்த புக்கு எடுத்து திறந்து பார்த்தாலும் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். இந்த புக்கு எனக்கு ரீட் அண்ட் சீன்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலியமாக தான் எனக்கு இந்த புக் தெரியும். ஸோ அதை பார்த்த உடனே நான் ரொம்ப அட்மையர் ஆகி கண்டிப்பாக இந்த புக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னப்போ அவளே நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ யார் வரைஞ்சாங்கன்னு தெரியல, கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் ரியாக்ஷன்லாம் பாருங்களேன், இந்த கார்லிக்கோட ரியாக்ஷன். இதோ கண்ணு ஃபுல்லாக தண்ணி நிற்கிற மாதிரிலாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படின்னா, இது ஒரு 1/2 அன் ஹவரில் நம்ம இந்த புக்கை படித்து முடிச்சிடலாம். நீ தான் 1/2 அன் ஹவரில் படித்து முடிச்சிட்டல, யாராவது கேட்டால் இந்த புக்கை தருவேன்னா நோ, நாட் அட் ஆல், வாய்ப்பே இல்லை. நான் ஒர்க் பண்ணுற பக்கம் கூட 2-3 பேர் கேட்டாங்க,
கையோடு கொண்டு போய் கொடுத்துட்டு இது 1/2 மணி நேரம் தான் ஆகும், படித்து முடிச்சுட்டு திருப்பி கொடுன்னு கையோடு வாங்கிட்டு வந்துடுவேன். இருந்தும் ஒரு 2-3 பேர் தாண்டி ஒரு 4-5 2 பேர் படிச்சிருக்காங்க, 3 பேர் படிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே யார்கிட்டையாவது இந்த புக்கை கொடுத்தா இப்படி திறந்து பார்த்து இதை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. ரொம்பவுமே இதோட பார்ட் 2வும் இருக்குது. ஓகே, ரொம்பவுமே பிடிச்சிருக்கு, சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது. ரொம்ப ஸ்பெஷலான புக் இது எனக்கு. ஸோ கார்லிக் அண்ட் வேம்பயர் படித்தேன். எப்போனாலும் அடிக்கடி சும்மா எடுத்து திறந்து பார்த்தோன்னா போதும், அந்த கார்லிக்கோட ரியாக்ஷன்ஸ் இல்லை கூட இருக்கவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இன்கேஸ் முடிஞ்சதுன்னா நான் அஃபோர்ட் வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், இட்ஸ் யுவர் பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா முழுக்க நமக்கு ஒரு சில விஷயம்லாம் வந்து டெம்ட் ஆகி இம்பல்சிவாக வாங்குவோம் இல்லையா, அந்த சில பொருள் மேலே நமக்கு க்ரேஸ் இருக்கும் இல்லையா, பார்த்தோன்னே நமக்கு ரொம்ப பிடிச்சிரும், என்ன ரீசன்னால நமக்கு அது பிடிச்சிது அப்படின்றதெல்லாம் செகண்டரி. எனக்கு அதே மாதிரி இது பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. இது வந்து இன்ஃபர்மேட்டிவாக இல்லை இதுலேருந்து நம்மளால் ஏதாவது நாலேஜ் கெயின் பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்டால் எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. இது என்ன ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக, என்ன ரொம்ப காம் பண்ணுது. இந்த புக்கை பார்க்கும்போதெல்லாம் நான் சந்தோஷப்படுறேன். இந்த புக்கை திறந்து பார்த்தாலே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அந்த மாதிரி எனக்கு இந்த புக் வந்து ரொம்ப பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி. பர்சனல் அசிஸ்டண்ட்னா ஒரு பாசிட்டிவ் பில் மாதிரி. அதை எடுத்து பார்த்தா நம்மளோட நெகட்டிவாக இருக்க எமோஷன்லாம் நியூட்ரல் ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு புக். அது ரொம்ப எனக்கு பிடிச்ச புக். அடுத்து வந்து நம்ம கிடை. ஓகேவா, கிடை யாரோடது அப்படின்னா கீரா அவரோடது. ஓகேவா, கிடை இதுவும் ரொம்ப நல்ல புக். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கூட எங்கே கொண்டு போகிறீங்க கதையை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் கன்க்ளூட் பண்ணுறப்ப செம்மையாக இருந்தது. எனக்கு கன்க்ளூஷன் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சு, ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. 60 பேஜஸ் தான் இருக்குது. சீக்கிரம் ஒரு நாளில் படித்து முடிச்சிடலாம், அவ்வளோ பெரிய புக் தான் இது. பிகினர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கண்டிப்பாக கிடை வாங்கி படிங்க. இது ரொம்பவுமே எப்படி சொல்கிறது, எனக்கு இதோட கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சது. நான் இதை ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் இதில் என்னென்னா துப்பறிகிற மாதிரியான கதை இது. ஓகேவா, இந்த என்னென்னா இந்த ஆடுங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து சில ஆடு வந்து வயலை மேய்ஞ்சிரும். அப்போ அது யார் மேய்ஞ்சது, அந்த இடத்துல யாரோட ஆடு வந்து வயலில் இருக்க கிரெயினெல்லாம் சாப்பிட்டது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆராய்ச்சி பண்ணுற விதமும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அண்ட் கன்க்ளூஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் கேஆர் மீராவோட அந்த மரத்தையும் மறந்தேன் நான் அப்படின்ற புக்கு. இந்த புக்கு படித்தாதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும். நான் இது முடியும் படித்த கேஆர் மீரா புக்ஸ்லேயே எனக்கு இந்த கேரக்டர், இதில் வந்து ராதிகான்னு ஒரு கேரக்டர் வராங்க. இவங்கள பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த புக் படித்து. இனிமேல் கேஆர் மீரா எடுப்பேனான்னு கேட்டால் எனக்கு தெரில. ரொம்பவுமே இதாக இருக்குது. நான் வந்து இது கேஆர் மீரா புக்ஸ்க்கு 3 புக்கு இது முடியும் நான் படிச்சிருக்கேன். அது 3ஐயும் கம்பேர் பண்ணி நான் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் இது அப்போ பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எடுத்து படிங்க அப்படின்னு சொல்கிறதான்னு கேட்டாலும் எனக்கு தெரில. ஆனால் கேஆர் மீராவோட ஒர்க் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரில. பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அடுத்து வந்து புத்தக காதல். ஓகே, புத்தக காதல் கண்டிப்பாக மஸ்ட் ரீட். பிகினர்ஸ்க்கும் சரி, ப்ரோக்கும் சரி, யாருக்காக இருந்தாலும் கண்டிப்பாக மஸ்ட் ரீடு. கண்டிப்பாக வாங்கி படிங்க. புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் பாரதி புத்தகாலயமில் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக்கு. நிறைய இல்லை 23 ஆமாம் 23 கட்டு எஸ்ஏஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு எஸ்ஏலையும் ஒவ்வொரு புக்ஸை பற்றி இந்த ஆத்தர் நமக்காக சொல்லியிருப்பார். அந்த புக்கை படித்து அதில் என்ன கண்டென்ட் இருக்குது, என்ன ரிவ்யூ இருக்குன்ற விஷயத்த சொல்லியிருப்பார். ரொம்ப சூப்பர் புக்கு. இந்த இயர் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த இயரில் போன இயர் 2024 டிசம்பரில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எங்கே பார்த்தாலும் இந்த புக்கை வாங்கிடுங்க. மஸ்ட் ரீட். கண்டிப்பாக வாங்கி படிங்க. இது ஒரு எஸ்ஸே, நாவல் இல்லை எஸ்ஸே. ஓகே, தென் அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அடுத்த புக் வந்து பென். நான் வந்து இதில் இது ரெண்டுக்கும் தனியாக நான் வீடியோ போடுவேன். ஓகே, நீங்கள் கேட்கலைனாலும் நான் இது ரெண்டுக்கு தனியாக வீடியோ போடுவேன். இது பெண்ணை பற்றி என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. பிரபஞ்சனோட பெண். ஆக்சுவலாக இந்த புக்குக்கு பின்னாடி பெரிய கதையே இருக்குது. ஃபைனலி பென் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த புக் வேறு. நம்ம அதை எல்லாத்தையும் சேர்த்து இந்த பென் பற்றி ரிவ்யூ போடுறப்ப பார்ப்போம். இதில் என்னென்னா இதுவும் எஸ்ஏ டைப்பான புக்கு.
28 எஸ்ஏஸ் இருக்குது. எஸ்ஏன்னு சொல்கிறத விட ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இன்றைக்கி முடியும் இருக்க ஒவ்வொரு ஃபீமேல் கேரக்டர்ஸை வந்து மென்ஷன் பண்ணி தான் இதில் இருக்கும். இன்னொன்று இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த புக்கு ஃபுல்லாகவே நான் வந்து எழுதி கிறுக்கி தள்ளிட்டேன். இங்கெல்லாம் பென்சிலில் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் தெரிலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கிறுக்கி தள்ளிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த புக்கு. சில புக்கெல்லாம் வந்து இது ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்த புக்கு. இது ஸ்டாக்லேயே இல்லை ஆக்சுவலாக. இப்போ தான் ரீப்ரிண்ட் போட்டிருக்காங்க. 3rd எடிஷன். இது ஜான்வரியில் தான் போட்டிருக்காங்க. ஜான்வரியிலே வந்த எடிஷனை நம்ம ஜான்வரியிலே படித்து முடிச்சிருக்கோம். ஸோ இந்த புக்கில் வந்து என்ன அப்படின்னு கேட்டால், ரொம்ப ஆசையாக இருக்கும் சில புக்கை வாங்க. அது ரொம்ப நாளைக்கு நம்ம கைக்கே கிடைக்காது. அப்படி தான் பெண்ணும் எனக்கு கைக்கு கிடைக்கவே இல்லை. கிடைச்சதுக்கப்புறம் நான் டக்குன்னு எடுத்து படிப்பேன் அப்படின்ற மைண்ட் செட் இல்லை. ஜஸ்ட் அந்த புக்கை அப்படியே ஒவ்வொரு பேஜாக ஃப்ரண்ட் கவரு இல்லை பின்னாடி என்ன அதை எழுதியிருக்காங்களா, இல்லை உள்ள முன்னுரை என்ன முடிவுரை என்ன அப்படின்ற மாதிரி அதெல்லாம் படிச்சுட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக கதைக்குள்ளே போனால் டக்குன்னு ஒரு 1 வீக் தான் இருக்கும். அதுக்குள்ளே நான் இந்த புக்கை முடிச்சிட்டேன். அவ்வளோ தூரம் வேகமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உள்ள இது முடியும் நான் வேறு எந்த புக்லேயுமே இப்படி நான் கிறுக்கி வச்சதே கிடையாது. என்னால் அந்தந்த இடத்துலலாம் எழுதாமல் இருக்க முடியல. ஏன்னா அவ்வளோ நமக்கு வந்து மைண்டில் வரும். ஸோ பெண் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் படிக்க வேண்டிய புத்தகம் அப்படின்றது வந்து என்னோடய சஜஷன். கண்டிப்பாக வாங்கி படிங்க. ஏன்னா மறுபடியும் இந்த பிரிண்ட் எடிஷன் தீர்ந்து போச்சுன்னா இவங்க மறுபடியும் பப்ளிஷ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியலை. அதனால் பெண் வந்து மஸ்ட் ரீட். இந்த மந்தில் நான் படித்ததுலேயே மஸ்ட் ரீட்னா இது. அதுக்கப்புறம் தான் புத்தக காதல்னே வச்சுக்கோங்க. எனக்கு அவ்வளோ தூரம் எனக்கு பெண் பிடிச்சிருச்சு. ஸோ இந்த மந்தில் நான் படித்த புக்ஸ் இதெல்லாம் தான். ஒரு நல்ல கவுண்ட். ஓகே, எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக தான் இருக்குது. பட் ஆனால் எப்படி டக்குன்னு நான் இவ்வளோ முடிச்சேன்றது தான் எனக்கே தெரியலை. ஒருவேளை தெரில, எப்படியோ முடிச்சிட்டேன், அவ்வளோதான். எப்படியோ முடிச்சு தள்ளியாச்சு. நான் இனி நெக்ஸ்ட் மந்த்லேயும் இப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. பரவாயில்ல, அது இந்த மந்த் வந்திருக்கா, இதுக்கு வந்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். நெக்ஸ்ட் மந்த் வருதோ வரலையோ இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். இந்த மந்த் முடிச்சிருக்கோன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். ஓகே.